தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா மற்றும் சூரசம்ஹார என விமரிசையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் என மாறியிருக்கு. அதுபோல இந்த ஊர் திருஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதாகும். மலை மீது அமைந்திராத இந்த கோவில் 150 அடி உயரம் கொண்ட ராஜ கோபுரம் இங்கு இருக்குது. முருகப்பெருமானின் இடது கையில் தாமரைமலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி தருவதாக சொல்லப்படுது. முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்குது. அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடத்துவதாகவும் சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்கார். அவருடைய தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்கிறாங்க. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களூர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதாகும். போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும். இங்கு முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு இங்கு நடைபெறக்கூடிய இந்த விசேஷம் வெகு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்குது. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தியிருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைத்திருந்திருக்கும். தினமுமே மதிய உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலத்தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுறாங்க. இது கங்கை பூஜை என அழைக்கப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகளான தெய்வானையை முருகன் மனம் முடிப்பதாகும். இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தா வைகாசி விசாகம், ஆவணி திருவிழா, கந்த சஷ்டி விழா, மாசி திருவிழா. வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு அபிஷேகங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து நாம் வணங்குவதன் மூலம் தங்களுடைய மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அது மட்டும் இல்லாமல் சாமியின் கிருபையால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கின்றுக்கும் சூரசம்ஹாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருப்பதாகும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்கும் விதமாக வேலால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாளிக்கிணறு அப்படின்னே சொல்லலாம். சூரபத்மனுடனான போரின் போது முருகப்பெருமான் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேலால் இந்த கிணற்றை உருவாக்கிறார் என்று சொல்லப்படுது. கடல் பரப்பை விட இந்த நிலை மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டிருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. 4 கிணற்றில் ஊறும் நீர் மண்ணினால் வடிகெடுக்கப்பட்டு ஒருப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.
இந்த திருச்செந்தூர் கோவிலில் நாம் இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை, மதுரை, திருநெல்வேலி என அனைத்து மாநிலத்தில் இருந்தும் நகர்களில் இருந்துமே இங்கு வந்து திருச்செந்தூருக்கு நேரடியாக செல்லக்கூடிய பேருந்து வசதிகளும் இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு கிழக்கு பகுதியில் இங்கு கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திறக்கப்படாமல் எப்பொழுதுமே இங்கு அடைக்கப்பட்டு தான் இருக்கும். சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தில் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும். சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினை மாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டு மாவு, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம் போன்ற உணவாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக செய்யப்படுது. பால் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வராங்க. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சொல்லப்பட்டதாக அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருவாறிவிட்டது. கோவிலின் வடக்கு பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த கோவிலில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்கிறதாகவும் திருமண மரம் என்றுவோர் இந்த குகைக்கு எதிரிலே இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலில் 24 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய 4 கிணறு என்றழைக்கப்படும். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீராடிய பிறகு கடலில் குடிக்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்கு. முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர். பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கு போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால இங்கு மும்மூர்த்திகளின் அருளை பெறுவர். இதனை உணர்ந்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக கொண்டாடப்படுது. சூரசம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க அர்ச்சகர்கள். இந்த நிகழ்வினை சாயா அபிஷேகம் என அழைக்கப்படுவதாகும். சாயா என்றால் நிழல் என்று பொருள். போரிலிருந்து கிளம்பிய முருகனை குளிர்விக்க செய்யக்கூடிய இந்த பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம். இத்துடன் சூரசம்காரம் இனிதே நிறைவடையும். கந்தசஷ்டி விழாவின் பொழுது முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க. வியாழக்கிழமைகளில் நம்ம சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். வியாழ பகவானின் வேண்டுகளை ஏற்று இங்கு கோவில் கண்டுள்ளதால் முருகப்பெருமான் குரு பகவானின் அருளை பெற விரும்புவோர் குரு திசையில் இந்த இறைவனை வணங்கி பலன் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெயந்திநாதராகிய அருள் விளங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஏவல், பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர்கள் இங்கு நாம் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினை கோளாறுகள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து இந்த கோவிலை வலம் வந்தால் மக்கள் பேரு அருள் கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஆலயத்தில் நாம் ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டால் பெறலாம் என்பது நம்பிக்கையாக இருக்குது. மாறாத இளமை, குன்றாத அழகு கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தில் செந்தில் என்றழைக்கப்படும் செந்திநாதர் வண்ண மயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம், வேகம் மற்றும் போகத்தை அருளக்கூடியவராக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.